விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் சித்திரை பொங்கல் திருவிழாவையொட்டி ஆற்றில் முளைப்பாறை கரைத்து பெண்கள் வழிபட்டனர். என்ஜிஓ நகரில் உள்ள சக்தி மாரியம்மன் திருக்கோவில் 27ஆம் ஆண்டு சித்திரை பொங்கல் திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் திருவிளக்கு பூஜை, கரகம் எடுத்தல், பொங்கல் வைத்தல், அக்னி சட்டி எடுத்தல், மாவிளக்கு எடுத்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் மேளதாளங்களுடன் முளைப்பாறைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்ற பெண்கள் தெற்காற்றில் கரைத்து வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோயிலில் ராகு பயிற்சி விழாவையொட்டி சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருநாகேஸ்வரம் கிரிகுஜாம்பிகை பிறையணியம்மன் உடனுரை நாகநாத சுவாமி திருக்கோயிலில் மூலவர் நாகவள்ளி, நாகக்கண்ணி, சமேதமங்கல ராகு பகவான் விசேஷ சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள்பாலிக்க சுவாமிகளுக்கு தயிர் பள்ளையமிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள வடுகபைரவர் கோயிலில் ஜெயந்தன் பூஜை விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு நடத்தினர். மதகுப்பட்டியில் உள்ள ராமர் ஆலயத்திற்கு குன்றக்குடி அடிகளார் தொடங்கி வைத்த பால்குட ஊர்வலம் வடுகபைரவர் கோயிலை அடைந்தது. இந்நிகழ்வில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று பொம்மை சாற்றி வழிபாடு நடத்தினர். புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கொடியேற்ற விழாவையொட்டி கொடிமரத்தின் முன்பாக சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சியம்மனும் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதையடுத்து வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்னர் கொடிக்கம்பத்திற்கு பூஜிக்கப்பட்ட நீரினை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்ற விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பியவாறு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தியநாதர் சுவாமி கோவிலில் சித்திரை மாத கிருத்திகை வழிபாடு நடைபெற்றது. சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான தையல் நாயகி அம்மன் சமேத வைத்தியநாதர் சுவாமி கோவில் உள்ளது. இதில் தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாசாரியா சுவாமிகள் முன்னிலையில் செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்து வழிபட்டனர்.